நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சில கார்மெண்ட்ஸ் நம்ம வாங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சைடு ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் ஆகிருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன, இது எதனால் வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது வாஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய சீம் வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து டேர்ன் ஆயிடுது அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து ஸ்பைராலிட்டி. அதாவது ஸ்பைரலாக திரும்புது, ரொட்டேஷன் ஆகிக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து ஸ்பைராலிட்டி. இந்த ஸ்பைராலிட்டி ஏன் வருது, இது வந்து என்னென்ன பராமீட்டர்ஸ் வந்து இந்த ஸ்பைராலிட்டி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யானை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யானை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பைராலிட்டி அதிகமாகிறது மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹை ட்விஸ்ட். யானில் வந்து ட்விஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஸ்பன் யான் அப்படின்னா ஷார்ட் ஃபைபர்ஸை ஹோல்டு பண்ணுறதுக்கு யான் ட்விஸ்ட் பண்ணி தான் அந்த ஃபைபரை வந்து ஹோல்டு பண்ணுறோம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே இருக்கணும். அதோட அதிகமாக போச்சு அப்படின்னா ஸ்பைராலிட்டி வந்து கண்டிப்பாக அதிகமாகும். இப்போ எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா, டிஎம் 3.2 3.5 இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்பைராலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். அது போக ஃபைனர் கவுண்ட்டில் போனீங்க அப்படின்னா 30ஸ்க்கு மேலே 34s 40s இதெல்லாம் போனீங்க அப்படின்னா ஆக்சுவலாகவே வந்து ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ட்விஸ்ட் அதிகமாக இருக்கும், டிபிஐ அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப தின் யான் அப்படிங்கிறனால அதிக ட்விஸ்ட் கொடுத்தா நம்ம அதை ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பைராலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங்கில் புவர் ஓரியன்டேஷன் ஆஃப் ஃபைபர் ப்ராப்பராக வந்து ஓரியன்ட் ஆகலை, பேரலெல்லாம் ஓரியன்ட் ஆகலை, ப்ளஸ் ஸ்பின்னிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்பைராலிட்டி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபீடர்ஸ் பர் டயா. அதாவது இப்போ 30 டயா மிஷின் நெட் பண்ணுறோம் அப்படின்னா 96 ஃபீடர் தான் அலவுடு. அதாவது 3.3 ஃபீடர்ஸ் பர் டயா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 4 ஃபீடர் வச்சு 120 ஃபீடர்ஸ் வச்சு 30 டயா ரன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். அதாவது ஒரு சர்க்கிள் சுத்தம் போது நிட் ஆகக்கூடிய துணியினுடைய அளவு வந்து அதிகமாகும். அதனால பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்பைராலிட்டி வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸ்பைராலிட்டி வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெட் டைரக்ஷன். அதாவது யானுடைய ட்விஸ்ட் டைரக்ஷனுக்கும் நெட் டைரக்ஷனுக்கும் ரிலேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இஜெட் ட்விஸ்ட் அப்படின்னா கிளாக் வைஸ் வந்து யானை வந்து ட்விஸ்ட் வந்து இன்செர்ட் பண்ணிடுறோம். அப்போ அந்த யானை நெட் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸில் தான் பண்ணணும். அது தெரியாம நம்ம வந்து கிளாக் வைஸ் நெட்டிங் மிஷின்லயே பண்ணணும், இஜெட் ட்விஸ்ட் யானை பண்ணோம் அப்படின்னா யான் ஏற்கனவே இருக்க ட்விஸ்டோட இன்னும் அதிக ட்விஸ்டா முறுக்கேறிடும். அப்போ என்ன ஆகும், ஸ்பைராலிட்டி ரொம்ப அதிகமாயிடும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா டைட்னஸ் ஃபேக்டர். அதாவது ஃபேப்ரிக் நெட் பண்ணும்போது ரொம்ப லூஸா, அதாவது லாங் லூப் லென்த் வச்சு நெட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பைராலிட்டி அதிகமாயிடும். அதனால என்ன பண்ணணும், டைட்னஸ் ஃபேக்டர்னு ஒரு பராமீட்டர் இருக்கு, 14 to 17 இருக்கணும். அதுக்குள்ள இருக்கிற மாதிரி நெட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பைராலிட்டியை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்குடைய ஸ்ட்ரக்சர். அதாவது யான் வந்து லூஸாக இருக்கிற மாதிரியே, அதாவது ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் நெட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்பைராலிட்டி அதிகமாகும். ஏன்னா யான் வந்து எந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ஒரிஜினல் பொசிஷனுக்கு டேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளீஸ், அதாவது 3 thread ஃப்ளீஸ், 2 thread ஃப்ளீஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேக் சைடில் லூப் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி டெரியில் லூப் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8% 10% வரைக்கும் ஸ்பைராலிட்டி வரும். அதே டெரியில் போயிட்டீங்க அப்படின்னா 15 to 20% வரைக்கும் ஸ்பைராலிட்டி வரும். காரணம் யான் வந்து அதில் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு டேர்ன் ஆகி ஸ்பைராலிட்டி உருவாக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்ஈவன் டேக் டவுன் டென்ஷன். நெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டேக் டவுன் டென்ஷன் வந்து அன்ஈவனாக இருந்ததுனால அதிகமாக வரும். அதே மாதிரி அன்ஈவன் ஃபீடர் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா டிசைனுக்காக டம்மி பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அன்ஈவனாக டம்மி பண்ணாமல் ஒரே பேலன்ஸ்டாக டம்மி பண்ணணும். அது இல்லாமல் யான் டென்ஷன், ஃபீடர் டு ஃபீடர் யான் டென்ஷன் வந்து ஒரே ஈவனாக இருக்கும். இது அன்ஈவனாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஸ்பைராலிட்டி அதிகமாக வரும். இப்போ ப்ராசஸிங்கில் எப்படி வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது ஒரிஜினல் பொசிஷனுக்கு விடணும். அதுவே வந்து ஒரு டைரக்ஷனில் வந்து லைட்டாக வந்து டேர்ன் ஆகும். அந்த டைரக்ஷனில் நாம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஸ்கியூ கொடுத்து பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பைராலிட்டி வந்து நம்ம எதிர்பார்க்க கண்ட்ரோல் பண்ணுற லெவலுக்கு கொண்டு வர முடியும். இதே ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் வந்து ஸ்கியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா
அப்படியே ஸ்பைராலிட்டி டபுள் ஆகி 10-15% அந்த மாதிரி போயிடும். ஸோ எந்த டைரக்ஷன் அதனுடைய ஒரிஜினல் ரிலாக்ஸேஷன் டைரக்ஷன் எது அப்படின்னு பார்த்துட்டு அந்த டைரக்ஷனில் நம்ம ஸ்கியூவை கொஞ்சம் அதிகம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பைராலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்லப்பு யான் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்லப்பு யானில் டிஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 3.2 to 3.5 தான். ஆனால் டிஎம்ஏ வந்து 4 இருந்தால் தான் ஸ்லப்பு யான் வந்து நம்ம மேனுஃபேக்சரே பண்ண முடியும். அந்த யானில் ஒரு ஸ்ட்ரைப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்கியூவையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிறதுனால ஸ்கியூவையும் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கார்மெண்ட்டில் அப்பியரன்ஸ் பாதிக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு கேஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கேசஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சிலிட்டிங், அதாவது துணியை வந்து சில்ட் லைன் நீடில் லைன் கொடுக்காம நாமளே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்ட் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பேஸ்கெட்டினுடைய இதை வந்து மேனுவலாக வச்சு ஸ்லோ ஸ்பீடில் நம்ம கிழிச்சோம் அப்படின்னா இந்த ஸ்கியூ பார்த்தீங்கன்னா வேல்ஸில் வந்து வேல்ஸ் கிராஸாக மாறிடும். வேல்ஸ் கிராஸில் 50% போயிடும். ப்ளஸ் வந்து ஸ்ட்ரைப்ஸ்ன்றது ஸ்கியூவில் 50% ரெண்டாக பிரித்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேல்ஸ் கிராஸ் இருக்கும், ஆனால் விசிபிலிட்டி அதிகமாக தெரியாது. அதே மாதிரி கோஸ் கிராஸ் இருக்கும், அது வந்து ஸ்ட்ரைப்ஸுக்கும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பைராலிட்டி வேல்ஸ் கிராஸில் பாதியாகவும் கோஸ் கிராஸில் பாதியாகவும் பிரித்து நாம் நேச்சுரல் சில்ட்டிங் பண்ணும்போது நாம் வந்து இந்த மாதிரி ஸ்லப்பு ஸ்ட்ரைப்ஸில் வந்து ஸ்பைராலிட்டி வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து அச்சீவ் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.